ஒன்றிய பாசிச பாஜக அரசு இன்னைக்கு பல்வேறு வகையில நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நம்முடைய அரசுக்கு தொல்லைகளை கொடுத்து வருகின்றது. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பெருமையா சொல்லிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை கூட இன்னைக்கு ஒன்றிய அரசு அறிவிக்கல. இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்கள்ல 11.19% வளர்ச்சியோடு முதல் மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு விளங்கி வருகின்றது. இதையெல்லாம் பொறுக்க முடியாத ஒன்றிய பாசிச பாஜக அரசு இன்னைக்கு பல்வேறு வகையில நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நம்முடைய அரசுக்கு தொல்லைகளை கொடுத்து வருகின்றது. நிதி உரிமையை பறிக்கிறாங்க, மொழி உரிமையை பறிக்கிறாங்க. மீண்டும் புதிய கல்வி உபயோகம் கொண்டு வந்து இந்தி சமஸ்கிருதத்தையும் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது திணிக்க பார்க்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி உரிமை தொடர்ந்து படிக்கப்பட்டிருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு அறிவித்த பட்ஜெட், ஒன்றிய பட்ஜெட் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டமும் இல்லை. ஆனா பயணம் அடைக்கமாக ஒன்றிய நிதித்துறை அமைச்சராக, இணை அமைச்சராக பணியாற்றியவர். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தவர். ஆனா இப்போ ஒரு நிதி அமைச்சர் இருக்கிறாங்க, மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பெருமையா சொல்லிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை கூட இன்னைக்கு ஒன்றிய அரசு அறிவிக்கல. சொல்ல போனா தமிழ்நாடு இந்த வார்த்தையே சென்ற வருட பட்ஜெட்ல கிடையாது. இப்படி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பல வகையில வஞ்சித்து வருகின்றது. நிதி உரிமை படிக்கிறது, கல்வி உரிமை படிக்கிறது, பல்வேறு இளைஞர்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கின்றார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே மிகச்சிறந்த பட்ஜெட்னு சொல்றாரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முரட்டு பக்தர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு அடிமைகளை பார்த்திருப்பீங்களா? ஒரு முரட்டு அடிமையா, பாஜகவுடைய ஒரு முரட்டு அடிமையா இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பட்ஜெட்டை வரவேற்றிருக்கிறார். இப்படி எத்தனை அடிமைகள் வந்தாலும் சரி, பழைய அடிமைகள், புதிய அடிமைகள் வந்தாலும் சரி, நிச்சயம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் குறைந்து 200 தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சராக அமரப்போவது உறுதி. அதற்கான தொடக்கமாக இந்த தஞ்சை மாவட்டம் நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கணும்னா, நம்முடைய தலைவர் 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலில் உட்காரணும்னா, அடுத்த 2 மாதங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் களத்தில் இறங்கி பலமாக கடுமையாக உழைக்க வேண்டும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.